இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இவனால வந்தது. ஏய், என்னால வந்ததா? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். புனிதா அக்கா தான் யாழ்னி ஏதோ சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறத. நான் அக்காவை கூப்பிடும் போது யாழ்னி அங்க இருந்து கோவமா போனா. அந்த புனிதாவுக்கு எப்ப பார்த்தாலும் என் பொண்ண திட்டுறதே வேலையா போச்சு. புனிதா யாழ்னிய திட்டினால? என்ன ஏமா உங்க அம்மா சொல்றது நிசமா? இங்க பாருங்க, புனிதா ஒரு விஷயம் பண்ணானா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஆமா. ஏய், உன் அர்த்தத்தை கொண்டு போய் குப்பையில போடுறா. ஏன் புள்ள திட்டு வாங்குறதுக்கு தான் நான் அவளை பெத்து போட்டு வச்சிருக்கேனா? ஐய, ஆளாளுக்கு வாழைப்பழத்தை நெய்யும் போட்டு குழைச்ச மாதிரி குல குல குலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இதுதான் நடந்துச்சுன்னு யாராவது சொல்றீங்களா? விவரத்தை யாருன்னா சொல்லி தொலைங்க. கேளுப்பா. புனிதாக்கா ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகலன்னு அண்ணன் செக் பண்ண போனான்ல, அப்ப நானும் கூட போனேன். அதுக்குதான் புனிதாக்கா என்ன திட்டினாங்க. உங்க அண்ணன் போனா நீயும் கூட போன, அத புனிதா பாத்துட்டா, அதுக்காக அவ திட்டினா. இத நான் நம்பணும். அம்மா பொண்ணு உங்க ரெண்டு பேரோட இந்த திரு திரு பார்வை எனக்கு நல்லாவே தெரியும். பேசாத. ஆத்தாளும் பொண்ணுமா சேர்ந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க. அத புனிதா கண்டுபிடிச்சிருக்கிறா, உங்களை வச்சு செஞ்சிருக்கிறா. அதானே? ஆமா, பண்ணிருக்காங்க. சட்டியும் பானையும் என்ன பண்ணாங்க? தெய்வானைக்கு பனிக்காலத்துல பச்சை தண்ணியில தலை குளிச்சா ஒத்துக்காதான். அத தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஹீட்டர் வால்வ மூடி இருக்காங்க. அந்த பழிய தூக்கி புனிதா ஏன் பொண்ணு மேல போட்டிருப்பா. அதான் நடந்திருக்கும். அப்படித்தானே யாழ்னி? அம்மா, எதுக்கு இப்படி உளர்ற? புனிதாக்கா நேரடியா எதுவும் என்கிட்ட கேட்கல. நீ ஏதாவது உளறி வைக்காத. அதானே பார்த்தேன். எலியா எட்டு போட்டு ஓடுதேன்னு யோசிச்சேன். யாழ்னி, நீதான் அந்த வாட்டர் ஹீட்டர் வால்வ மூடி வச்சிருப்ப. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நீ அந்த இடத்துல முழிச்சப்பவே நான் நினைச்சேன். சரி, எதுக்கு புனிதாவோட ஹீட்டர் வால்வ மூடின? பாவம், அவ தும்மிக்கிட்டே இருக்கா பாரு. அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் தும்முறா, இருமுறா, கைய வலிக்குது, காலை வலிக்குது, அத வலிக்குது, இத வலிக்குதுன்னு சும்மா இருக்க மாட்டா? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றேன், புனிதாவுக்கு உங்களால ஏதாவது ஒண்ணுனா வேற யாரும் வரமாட்டாங்க. நான் தான் அவளுக்கு பாதுகாப்பு. என்ன மீறி அவளை யாராவது நெருங்கி பாருங்க பாப்போம். டேய், இந்தடா போடா. டேய் நில்லுடா. நின்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, ஏன் புனிதாவை பத்தி தானே பேசுவீங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆமா, ஓவர்ரா. இங்க பாருங்க, எனக்கு புனிதா, புனிதாவுக்கு நான் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். சரியா? எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரு குறுக்க வந்தாலும் விட மாட்டேன். எங்களை பிரிக்கவும் முடியாது.